ஹாய்டா! நான் உங்க குக்கி. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னாக்கா, அ TGFF தான். சேங் வித் யூ. ஸோ ஸ்ட்ரெயிட்டா ஸ்டோரிக்குள்ள போலாம். போதும் மணி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். சரி ஸ்ட்ரெயிட்டா ஸ்டோரிக்குள்ள போலாமா? ஸோ ஹெட்செட் மஸ்ட்டா. ஸோ ஒரு சின்ன ரீகேப்பு. போன பார்ட்ல வந்து எதில கட் பண்ணியிருப்பேன். ஸோ நம்ம டயாங்கு, அப்புறம் வந்து ஜங்குக்கு, காய் இவங்கலாம் அட்ராசிட்டி பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க ப்ரொஃபசர் கிட்ட. ஸோ நம்ம சுகா வந்து இதெல்லாம் பார்த்து சிரிச்சுட்டு இருப்பாரு. ஸோ அதில தான் கட் பண்ணியிருப்பேன். ஸோ அதுலேருந்து கன்டின்யூ பண்ணிக்கலாம்டா. ஸோ போன பார்ட்டில் கட் பண்ணதை அப்படியே கன்டின்யூ பண்ணிக்கலாம். ஸோ அப்படியே அந்த அந்த டைம் அப்படியே போயிருக்கும். ஸோ இவங்கெல்லாம் வந்து நம்ம சுகாவும் சொல்லிட்டு போயிட்டுருப்பாரு. ஸோ இவங்க கிளாஸும் முடிச்சுட்டு இவங்க கிளாஸ் முடிச்சுட்டு அப்படியே வந்துட்டுருப்பாங்க வெளிய. அப்போது நம்ம ஜங்குக் வந்து கேட்டுக்கிட்டே இருப்பான். என்னடா இப்போது அடுத்த வாரத்துலேருந்து சார் ரொம்ப பிஸி போல், ரெகுலராக கிளாஸ் அட்டன் பண்ணுவீங்க போல், நான் என்ன கதை அப்படின்ற மாதிரி கேட்க, டேய் ஆமாண்டா என் ஆள் வரேன்னு சொல்லியிருக்கான், நான் அட்டன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல. ஸோ அப்போது காயும் ஆஹா அப்படியா தலை, சரி 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 நீ அட்டன் பண்ணுறது இருக்கட்டும், ஃபோன் வருது பாரு அதை அட்டன் பண்ணு அப்படின்னு சொல்ல, ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபோன் வருது. அவன் அப்படியே அட்டன் பண்ணி பார்த்தாக்கா அம்மா தான். ஸோ அப்படியே ஃபோன் எடுத்து ஹலோம்மா அப்படின்னு சொல்ல, அச்சோ சேச்சே கண்ணோம் சேச்சே சொல்லும் எப்போ வரீங்க வீட்டுக்கு, நெக்ஸ்ட் வீக் வரீங்களா அப்படின்ட்டு கேட்குறதுக்குள்ளேவே உடனே நம்ம தயம் மம்மி மம்மி ஒன் மினிட். ஸோ அடுத்த வாரம் நான் ஃப்ரீ கிடையாது. அடுத்த வாரம் ஐ எம் ஸோ பிஸி. ஸோ ஐ எம் நாட் அவைலபிள் நெக்ஸ்ட் வீக். ஸோ ப்ளீஸ் மம்மி நெக்ஸ்ட் வீக் நான் வீட்டுக்கு வரும்னு எதிர்பார்க்காதீங்க. ஸோ அதனால் வந்து நான் அப்போயே சாரி கேட்டுக்கிறேன். ஸோ அப்பாலஜைஸ் பண்ணிக்கிறேன். சாரிம்மா அப்படின்னு சொல்ல. ஸோ ஓ அப்படியா சரிடா செல்லம், நீ வரல, உன்னை பார்க்க மம்மி வர அப்படின்னு சொல்ல. எதை அப்படின்னு பார்க்க, ஆமாம் என் பாப்பா என்னை பார்க்க வரல, என் கரடி என்னை பார்க்க வரல, என் டைகர் என்னை பார்க்க வரல, அப்போ நான் பார்க்க வரணும்ல, என் டைகர் ரொம்ப பாவம்ல, என்ன என்ன சாப்பிட்டான் எப்படி இருக்கான்னு கூட தெரில, மம்மி கையால் சாப்பிடாமல் இருக்கவே மாட்டான் என் டைகர் அப்படின்ட்டு உங்கள் ஐ மீன் தயாங்கோட அம்மா அப்படியே வளவலான்னு பேச. அப்போ டயாங் ஆமாம்மாம்மாம்மா சரிம்மா லவ் அப்படின்னு சொல்ல. அப்போது இங்கே ஜங்குக்கு இல்லை புரியல என்னடா பண்ணுறான் இவன் அப்படின்னு சொல்ல, டேய் சமாதானப்படுத்துகிறானாண்டா அப்படின்ட்டு இங்கே காய் வேற சொல்ல. அது சரி அப்படின்ட்டு ஸோ ஜங்குக்கு பார்த்துக்கிட்டே இருந்தவன், டேய் என்ன வேலை இருக்குது நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போக, எங்கடா மறுபடியும் கிளப்பா அப்படின்னு சொல்ல, கிளப்பில் அதை விட்டால் வேறு என்ன இருக்குது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போக. ஸோ இங்கே இவன் அப்படியே போயிடுறான். ஸோ டயாங்கு அவங்க அம்மாட்ட கன்வின்ஸ் பண்ணிகிட்ருக்க. ஸோ அப்போ கரெக்டாக டயாங்கோட அண்ணா வேற ஃபோனை வாங்கிட்டு, டேய் தம்பி எப்பட்றா இருக்க நல்ல பையா அப்படின்னு கேட்க, ஃபோன் வந்துருச்சுல்ல, அதுவும் நீ பேச ஆரம்பிச்சிட்டல, எப்பட்றா நல்லா இருப்பேன், நாசமாக போயிட்டேன் போ அப்படின்னு சொல்ல, காதில் விழுது தம்பி விழுது நாசமாக போயிட்டீங்களா நாசமா, அப்புறம் எப்பட்றா ராசா பேசிகிட்டு இருக்க என்கிட்ட, எப்படி பேசிகிட்டு இருக்கடா தங்கம் அப்படின்ட்டு கேட்க, ஃபோனில் அது கூட தெரியாமீங்களா என்ன காலேஜ் முடிச்சு எனக்கு தெரிலையே மட்டி அண்ணா அப்படின்னு சொல்ல, என்னது அப்படின்னு சொல்ல, நான் உன்னை மட்டின்னு சொன்னேன் அப்படின்னு சொல்ல, வாய உடைய போகிறேன் என் தம்பி என்ன அப்படின்ட்டு கேட்க, என்னடா பாட்டெலாம் பாடுறான் அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து காய் தான். அப்போது தலைவர் மனசில் பெரிய சிங்கர் நினப்பு, அதான் பாட்டெலாம் பாட்டு பாடுறாரு, அசிங்கமாக வந்துட போகுது, டே ஃபோனை வச்சுட்டு போடா அப்படின்னு சொல்ல, போகிறேன்டா போடா அப்படின்ட்டு. ஸோ உங்கள் அண்ணாவும் ஃபோனை வச்சிடுறாரு. இங்கே ஐ மீன் டயாங்கோட அண்ணாவும் ஃபோனை வச்சிடுறாரு. ஸோ அப்போ டயாங்கு தான், இவன் கூட பேசுறதுக்கு ரோட்டில் போகிறவங்க கூட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சேர்றா நீ எங்கடா இங்கே ஒருத்தர் இருந்தானே அப்படின்னு சொல்ல, அவன் சிட்டு பறந்து ரொம்ப நேரம் ஆச்சுடா அப்படின்னு சொல்ல, எதை பறந்துட்டானா, எப்பயும் போல தான் கிளப்பு அவன் போயிட்டான். ஸோ நானும் எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது, கொஞ்சம் பெயிண்ட் பண்ணுற வேலை இருக்குது, நானும் கிளம்புறேன் அப்படின்னு சொல்ல, ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி போகும்போது, டேய் உன் ஆள் வருதுடா எதிர்க்கு அப்படின்னு சொல்ல, ஆமாம்ல சேர்றா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே டயாங் அப்படியே போக. ஸோ எப்பயும் போல தான். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் எப்படி டயாங்கு நம்ம சுகாவை பார்த்தாரோ அதே மாதிரி தான் இப்போ சுகா காதில் ஒரு ஹெட்செட்டு அந்த இது போட்டுட்டு அப்படியே பாட்டு கேட்டுகிட்டே, ஸோ கையில் ஒரு புக்கை வச்சுட்டு அப்படியே க்ராஸ் பண்ணேன். ஸோ அப்படியே நம்ம டயாங்கும் அப்படியே ஒரு செகண்ட் திரும்பி பார்க்க, நம்ம சுகாஷியும் திரும்பி பார்க்க, அவ்வளோதான் அப்படியே டயாங்கு செத்துட்டான் அந்த செகண்டில்.
அச்சோ! என் ஹார்ட்டு கொள்ளையடிக்கிறானே! அப்படின்ட்டு அப்படியே ஹார்ட்ட பிடிச்சிட்டு ஒரு மாரி பண்ணேன். அப்ப பின்னாடிலேருந்து ஒருத்தர் கூப்பிட, ஸோ திரும்பி பார்த்தா நம்ம லியோ தான். "ஏய் லவர் பாய் என்ன இங்கேயே ஹார்ட் வெடிச்சிருச்சா?" அப்படின்ட்டு கேட்க, "ஆ வெடிச்சிருச்சு. ஆமா லியோ" அப்படின்னு சொல்ல, "ஆஹா சரி சரி டேய் வச்சிருச்சான்டா" அப்படின்னு சொல்ல, அப்போ சுகா தான் மொறையிறான். அப்போ ஆ அது நான் ஒரு நிமிஷம் அப்படின்ட்டு திபு திபுன்னு ஓடி போறான். பார்த்தா போயிட்டு வரவன் கை ஃபுல்லா ஸ்நாக்ஸோட வர, இங்க சுகா தான் "இல்ல புள்ள என்னது இது?" அப்படின்ற மாரி பார்க்க, அப்போ நம்ப டயாங், உனக்கு தான் சுகா, எவ்வளவும் உனக்கு தான். இந்தா நல்லா சாப்பிடு. அப்பதான் நல்லா ஹெல்த்தியா இருக்க முடியும்." அப்படின்னு சொல்ல, அப்போ லவர் பாய் அப்படின்னு சொல்லிட்டு லியோ தான் கூப்பிடுறான். அப்போ அ டயாங்கு, "என்ன? என்ன லியோ?" அப்படின்னு சொல்ல, "அ உன் பேர் என்ன?" டயோங். அ இருந்தாலும் உனக்கு லவர் பாய் தான் நல்லாருக்கு. ஸோ டேய் லவர் பாய், அ இது இது மொத்தமே உன் ஆளுக்கு மட்டுமா? இல்ல எங்களுக்கும் சேர்த்து ஏதாவது இருக்கா? இல்ல நாங்களும் இருக்கோம். கண்ணுக்கு எங்கள தெரிதா? தெர்லையா? என்ன தெர்லையே! அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியோ சொல்ல, நம்ப டயோங் தான், அ நீங்களும் ஷேர் பண்ணி சாப்பிடுங்க, ஷேர் பண்ணி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்ல, அப்போ சுகா, எங்களுக்கு ஒன்றும் தேவையில்ல. நீ எடுத்துட்டு போலாம் அப்படின்னு சொல்ல, அப்போ லியோ தான், டேய் ஏன்டா உனக்கு தேவையில்லன்னு சொல்லிட்டு எங்களையும் சேர்த்துட்டு வேற சொல்ற? உனக்கு தேவையில்லன்னா உனக்கு தேவையில்லன்னு சொல்லிட்டு போடா, எனக்கு தேவைடா அப்படின்னு சொல்ல, லியோ நமக்கு தேவை இல்ல. ஓகேவா? தேவை இல்ல அப்படின்னு சொல்ல, ஆமா தேவை இல்ல அப்படின்ட்டு பல்ல கடிச்சிட்டே சொல்ல, ஸோ டயாங்க்கு புரியுது லியோவுக்கு வேணும்னு சொல்லிட்டு. ஆனா சுகா சொல்லவும் அவனும் வேணான்ற மாரி மண்டைய ஆட்டிக்கிறான். ஸோ டயாங் ஒரு மாரி பாவமா பார்க்க, இட்ஸ் ஓகே. நான் இதுக்கு காசு உன்னோட லியோ அனுப்புவான். இதுக்கான காசு உனக்கு. ஓகேவா? அப்படின்னு சொல்ல, "ஆ எது நானா?" அப்படின்னு சொல்லிட்டு லியோ பார்க்க, "ஆ அனுப்புடா. நான் உனக்கு ஜிபே பண்றேன்." அப்படின்னு சொல்லவும், ஓகே ஃபைன்." அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ லியோ வந்து நம்ப டயாங்கோட ஸ்கேனர பார்த்து இதுக்கான காச அனுப்பிட்டு, "இங்க பாரு. இத நீயே சாப்பிடு. எனக்கு தேவையில்ல. ஓகேவா?" அப்படின்னு சொல்லிட்டு போக, அப்போ டயாங்கு, "ஓ! ஹவ் ஸ்வீட். நீ எனக்கு வாங்கி கொடுத்த மாரி இருக்கணும்னு நினைக்கிறியா சுகா?" அப்படின்ட்டு கேட்க, அட கெடஞ்செடத்த முட்டாள்றா இவன் அப்படின்னு சொல்லிட்டு சுகா போக, அப்போ நம்ப லியோ தான், லவர் பாய்ன்ட்டு நல்லா ப்ரூவ் பண்றடா நீ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போக, சிரிச்சுக்கிட்டே போறான். ஸோ இங்க டயாங்கு அதெல்லாம் சிரிச்சுக்கிட்டே ஒரு மாரி, ஆனா இவ்வளோ ஸ்நாக்ஸும் நான் என்ன பண்றது? அப்படின்ட்டு யோசிச்சுட்டே, நம்ம ஜங்குக்கு கால் பண்றான். நம்ம ஜங்குக்கும் அப்படியே கால் எடுத்துட்டு, "என்னடா ஒரு கிளப்ல கூட நிம்மதியா இருக்க விட மாட்டியாடா? உயிர நச்ச நச்சான்ட்டு ஃபோன் பண்ணி எடுத்துக்கிட்டு" அப்படின்னு சொல்ல, "டேய் மச்சான், அவனுக்காக ஆசை ஆசையா ஒரு ஒரு பை ஃபுல்லா ஸ்நாக்ஸ்டா. ஃபுல்லா ஸ்நாக்ஸ்டா. அவனுக்கு பிடிச்ச ஜூஸ்லேருந்து, ஸ்நாக்ஸ்லேருந்து, லேஸ்லேருந்து எல்லாம்டா. ஆனா அவன் அவன்" அப்படின்னு சொல்ல, "என்னடா அவனுக்கு? என்னா வேற ஏதாவது வேணுன்ட்டானா? இல்ல இது வேணான்ட்டானா?" அப்படின்னு சொல்ல, "ஆமான்டா. இது வேணான்ட்டான்டா. வேறெல்லாம் எதுவும் வேணாம். எனக்கு இதுவே வேணான்ட்டான்டா அவன்" அப்படின்னு சொல்ல, நல்ல வேலை. அ சரி இப்ப என்ன? என்ன? அத வச்சு நீ என்ன பண்ணிட்டுருக்க? இப்போ அத சாப்பிட ஆள் இல்ல. கரெக்ட்டா? சாப்பிட ஆள் கிடையாது. இப்ப அதான் உனக்கு பிரச்சனை. சாப்பிட ஆள் இல்லன்றது உனக்கு பிரச்சனை. கரெக்ட்டா? அப்படின்னு கேட்க, ஆமா, ஆமான்டா, ஆமான்டா. இவ்வளோச்சும் நான் எப்புட்றா சாப்பிடுவேன்? என்னால முடியல மச்சான். ஏன்டா எனக்கு என் ஃபீலிங்ஸ் புரியவே மாட்டேங்குது அப்படின்ட்டு டயாங் புலம்ப. ஸோ ஜங்குக்கு, நேரம்டா எல்லாம் நேரம். நேரம் மயிரு, நேரம் மயிரு என்ன பண்ணுறது? அப்படின்ட்டு ஸோ அப்படியே ஜங்குக்கு புலம்பிட்டே இருக்க. ஸோ அப்போது கரெக்டாக அவனை ஒரு பர்சன் கிராஸ் பண்ணி போகிறாங்க. ஸோ அந்த பர்சன் ஒரு மாதிரி ஒரு ஸ்கர்ட் தான். ஸோ ஸ்லீவ்லெஸ் ஸ்கர்ட்டை ஹிப்பு வரையும் தான் இருக்குது. ஸோ அந்த ஹிப்போட ஹோல் அப்படியே தெரியுது. அப்புறம் லூஸான ஒரு பேகி, ப்ளூ பேகி. ஸோ ப்ளூ அண்ட் அது ஒரு மாதிரி க்ரே கலரில் இருக்குடா. ஸோ க்ரே கலரில் பேகி செம்மையாக இருக்குது. ஸோ அவ்வளோ ஹாட்டான லுக்கில். ஸோ ஒயிட் ஸ்கின்னு. ஸோ செம்ம ஹாட்டாக கொஞ்சம் லாங்காக ஹேரை வச்சு அதை அழகாக ஒரு ஸ்டைலில் பின்னி, ஸோ அங்கங்கே சைட் கிளிப்ஸ்லாம் போட்டு ஒரு மாதிரி ரொம்ப ஹாட்டாகவும் ரொம்ப செக்ஸியாகவும் ஒரு பர்சன். ஸோ செம்ம அழகாக அந்த இடத்துல நடந்து போயிட்டுருக்காங்க.
ஸோ அப்படியே நம்ம ஜங்குக் கிராஸ் பண்ணி போக சொல்ல ஜங்குக்கை பார்த்த ஒரு லுக்கு அவ்வளோதான். அப்படியே ஜங்குக் அங்கேயே ஃப்ரீஸ் ஆகி அந்த பர்சனே பார்த்துட்ருக்கான். எங்கள் தயாங்கு ஹலோ ஹலோ டேய் ஜொங்க ஜங்கா அடே ஜங்குக்கே ஐயோ டேய் ஜங்குக்கே அப்படின்ட்டு கத்த ஜங்குக்கு அப்படியே ஃபுல் ஃபோக்கஸ் ஆன் தட் பர்சன். அப்படியே அந்த பர்சன் மேலே ஃபுல் ஃபோக்கஸ் வைக்கிறான். அப்படியே அந்த பர்சனை அடிச்சு நின்று பார்த்துட்ருக்கான். அவ்வளோ ஹாட் அண்ட் டேம் ப்ரிட்டி. ஸோ செம்ம ஹேண்ட்ஸமாக வேறு இருக்காங்க. ஸோ அப்படியே நின்று பார்த்துட்டே இருந்தவன். ஸோ அவனுக்கு பேக்ரவுண்டில் ஒரு சாங் உச்சந்தளவகுடு வழி ஒத்த மன தெரியுதடி உதடு வழி பள்ளத்தில் உசுர் விழுந்து தவிக்குதடி பாலா போன மனசு பசி எடுத்து கொண்ட பத்தியத்தை முறிக்குதடி பாராங்கல்ல சுமந்து வழி மறந்து ஒரு நத்தக்குட்டி நகருதடி கொண்டகாரி சவப்போம் மூக்கு வனப்போம் எனக்கு இருக்குன்னு சிரிக்குதடி காட்டு சிரிக்கி யார் காட்டு சிரிக்கி இவ மழை கொடுப்பாலோ இடிப்பாலோ மாயமாய் போவாலோ யாரோ எவளோ யார் காட்டு சிரிக்கி இவ மழை கொடுப்பாலோ இடிப்பாலோ மாயமாய் போவாலோ. ஸோ இந்த மாதிரி பேக்ரவுண்டில் செமையான சாங் ஜேகேக்கு. அப்படியே ஸ்டன்னாகி பார்த்துக்கிட்டே இருந்தவன் அப்படியே அந்த கிளப்புக்குள்ளே வரான். ஸோ அப்படியே உள்ளே வந்து அங்கே இருக்கிற ஒரு இது பார்டெண்டர்கிட்ட போய் உட்காடுறான். ஸோ உட்காந்துட்டு ஸோ அங்கே பார்டெண்டர் இருப்பாங்கள்ல. ஸோ அவங்க வந்து நம்ம ஜேகேக்கு தெரிஞ்ச பர்சன் தான். ஸோ நம்ம ஜேகே அவங்க கூட உட்காந்து பேசிக்கிட்டே ஸோ அப்படியே அந்த பர்சனை பார்க்குறான். ஸோ அந்த பர்சன் ஒரு பொண்ணு கூட உட்காந்து ஃப்ளட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அப்போது யாரா நீ எங்கள் அண்ணன் உன் மேலே வச்சு எடுக்கவே முடியலடா செஞ்சா ரசிக்கிறேனே அச்சோ டேய் தொங்க உனக்கு வந்த சோதனை என்னடா இது உனக்கு வந்த சோதனை அப்படின்ட்டு ஒரு மாதிரி அப்படியே அவனுக்கு டெம்டாக அப்படியே அந்த பர்சனை பார்த்துட்ருக்கான். ஸோ அப்போது அவன் அந்த பார்டெண்டர் ஸோ அவர் வந்து நம்ம ஜங்கோட ஃப்ரெண்டு தான். ஸோ அவங்க நேம் நம்ம வந்து மிங்க்யூ அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ மிங்க்யூ வந்து நடா ஜங்கே என்ன ரொம்ப நேரமாக அந்த பையனே பார்த்துட்ருக்க டேய் பேக்ரவுண்டில் காட்டு சிறுக்கி யார் காட்டு சிறுக்கி இவ மழை கொடுப்பாலோ இடிப்பாலோ மாயமாய் போவாலோ யாரோ எவளோ யார் காட்டு சிறுக்கி இவ மழை கொடுப்பாலோ இடிப்பாலோ மாயமாய் போவாலோ அப்படின்ட்டு பாடுடா பா. என்னால் முள்ளடா டேய் மிங்கியும் முள்ளடா என்னால் எப்பரா இவ்வளோ செதீருதான் இல்லைடா ஐயாவா அப்படின்ட்டு நம்ம ஜங்குக்கு அப்படி வர்ணிச்சிட்ருக்க. ஸோ மிங்கியும் அவன் பேர் சிமன் அப்படின்னு சொல்ல ஏய் சிமனா இந்த பேர் எங்கே கேட்ட மாதிரி இருக்குது ஆனால் எங்கே கேட்டேன்னு தெரியலையே. சரி ஓகே நல்லா இருக்குல்ல நேமு ஜிமன் ஜியான் ஜமன் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்ல டேய் அவன் நீ நினைக்கிற மாதிரி டைப் பையன் இல்லைடா அப்படின்னு சொல்ல நான் நினைக்கிற பையனே இல்லைடா அவன் என்னை விட வர மாதிரி இருக்கான்டா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நம்ம ஜங்குக்கு ரொம்ப டெம்ப்டில் பேசிகிட்டு இருக்க. ஸோ மின்கியூக்கு புரியுது டேய் ஜங்குய இது பாரு நீ ஓவராக ஹைப் ஆகாத வேணா போய் பேசு அப்படின்னு சொல்ல பேசிட்டா போச்சு அப்படின்ட்டு. ஸோ அப்படி இங்கால நம்ம ஜங்குக்கு அப்படி ஜிம்மன் ஸோ அது ஜிம்மன் தாண்டா. ஸோ ஜிம்மன் கிட்ட வரான். ஸோ அப்படியே ஜிம்மன் கிட்ட வந்து எக்ஸ்கியூஸ் மீ எக்ஸ்கியூஸ் மீயா யார் அப்படின்ட்டு திரும்ப நான் சியான் ஜங்குக் ஓகே சியான் ஜங்குக் சொல்லுங்கள் என்ன அப்படின்ட்டு கேட்க அது உள்ளே வரும்போது நீ என்ன ஒரு பார்வை பார்த்தல அவ்வா செத்துட்டேன் அந்த பார்வைக்கு நான் அந்த பார்வை தான் என்னை இவ்வளோ தூரம் என்னை கிட்ட இப்படி கிட்ட அழுத்துருக்கு அப்படின்ட்டு சொல்ல அப்போது சிம்மன் சிரிச்சுட்டே ஒரு சின்ன ஸ்மைலோட
ஓகே ஃபைன். இப்போ என்ன பண்ணலாம் அதுக்கு? அப்படின்னு கேட்க, ஆ அது என்ன பண்ணலான்னா அது அது பண்ணலாமா? அப்படின்னு கேட்க, இல்ல புரியல இது அப்படின்ட்டு கேட்க, "இங்க பாரு நான் ஓப்பனாவே கேட்குறேன். இன்னைக்கு நைட்டு வரியா?" அப்படின்னு கேட்க, ம் பார்க்க நல்லா தான் இருக்கு. ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ ஓகே சொல்ல. அவ்வளோதான் ஜங்குக்கு அப்படியே அப்படியே குஷியாயிடுறான். அப்படியே இந்த கேர்ள்ஸ்லாம் தொரத்தி விட்டு, "ஏய் ஏய் எந்த ஓடுங்கடி இந்த பக்கம்" அப்படின்னு சொல்ல, "ஹேய் என்ன மேன் என்ன நீ பாட்டுக்கு வந்து எங்கள தொரத்தி விடுற என்ன?" அப்படின்னு கேட்க, "ஏய் ஏய் அடி வாங்கடி நீங்களும் மூஞ்சுங்களும் மோர கட்டைங்க அப்படின்னு சொல்ல, ஏய் ரொம்ப ஓவராக பேசுகிறாண்டி வாடி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அப்படியே அந்த 2 பேரும் போயிடுறாங்க. இங்கே ஜங்குக்கு அப்படி ஜிமின் கூட ஃப்ளர்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ ரொம்ப ரொமான்டிக்கான டாக்ஸ்லாம் போட்டுட்ருக்கு. ஸோ நம்ம ஜிமினும் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் ஈக்குவலாக ஃப்ளர்ட் பண்ணிகிட்ருக்காங்க 2 பேரும். ஸோ உனக்கு நான் சலிச்சவன் இல்லை, எனக்கு நீ சலிச்சவன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ ரீசெண்டாக நம்ம ஜிமினோட ஒரு லுக் இருக்குல்லடா, ஸோ அந்த லுக்கை வந்து நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படியே அழகாக பின்னி அப்படியே ஃப்ரீயாக விட்டு ஒரு மாதிரி செம்மையாக இருந்தார்ல, ஸோ கான்சர்ட்டில் கூட. ஸோ அந்த லுக்கை அப்படியே இமேஜின் பண்ணிக்கோங்க ஓகேவாடா. ஸோ அப்படியே இங்கால நம்ம டயங்க காமிச்சா டயங்க அப்படியே பெட்டில் படுத்து புரண்டுட்டு இருக்கான். புரண்டுட்டே ஸோ அப்படியே நம்ம ஜங்குக்கு கால் அடிச்சா ஜங்குக்கு அஜமேன் அஜமேன் ஜங்கா ஜங்கா oh my god ஜங்கா ஜங்கா டாடி ஓ டாடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு மாதிரி மேக் அவுட் போயிட்டுருக்க. ஸோ கரெக்டாக நேரம் ஃபோன் வரும். யாராவது நேரம் கட்ட நேரத்தில் அப்படின்னு சொல்ல, அப்போது ஜிமினும் ஃபோன் எடு டாடி ஃபோனு எடு அப்படின்னு சொல்ல, சரி ஓகே எடுக்கிறேன். டேய் சொல்கிறா என்னடா பிரச்சனை அப்படின்ட்டு கேட்க, அங்கே என்னடா வாய்ஸ் இது அப்படின்ட்டு கேட்க, அது ஒன்றும் இல்லை சொல்லு மாதிரி மூச்சு வாங்குது அவ்வளோதான். ஸோ சொல்லுடா ஏன்னா அது 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 ட்ரிங்க் பண்ண போகலாமான்னு கேட்க தான்டா ஃபோன் பண்ணேன். அது நான் ஒரு ஒரு நிமிஷம் வர சமேன் என்ன எவ்வளோ ரவுண்டு போகலான்னு சொல்ல, சோங்க அது போதுனால முடியல வலிக்குது ஐ கான் பேர் திஸ் உன்னோட வெயிட் என்னால் பேர் பண்ண முடியல சோங்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே பேசிக்கிட்டே பண்ணிகிட்ருக்கேன். இங்கே தயாங் தான் பெக்கன்ட்டு டேய் இருக்கியாடா அட இவனே அப்படின்னு சொல்லிட்டு கத்த, இருக்கேன்டா ஒரு 20 மினிட்ஸில் வந்துடுவேன்டா, இல்லை ஒரு 30 இல்லை ஒரு 1 ஹவர் கழிச்சுடா அப்படின்னு சொல்ல, எதை என்னடா 20-30 கடைசியில் 1 ஹவருக்கு போயிட்ட அப்படின்னு சொல்லுவோம். சர்ரா ஒரு 40 மினிட்ஸ் கழிச்சு வந்து ஃபோன் பண்ணு அப்போ கிளம்புறேண்ணா அப்படின்னு சொல்லவும், ஓகேடா சர்ரா நான் அவளுக்கும் ஃபோன் பண்ணி சொல்கிறேன் காய்க்கும் அப்படின்னு சொல்ல, கரெக்டாக எங்கிட்ட காய்க்கு ஃபோன் பண்ணுறான். ஸோ அப்போ காய் கரெக்டாக இங்கே நம்ம லியோ கூட கடலை போட்டுட்ருக்கான் காய். என்ன லியோ என்ன மறந்துட்டீங்களா அப்படின்னு சொல்ல, அப்போது லியோ உன்னை எப்படிடி மறப்பேன் என் சரி அப்படின்னு சொல்ல, அச்சோ லியோ அப்படிலாம் சொல்லாதீங்க அம்மா ஷாய் அப்படின்னு சொல்ல, அப்போ கரெக்டாக ஃபோன் வரும் கர்மத்தில் அப்படின்றான். அப்போது எல்லாம் புரியல என்ன என்ன சொல்கிற சரி என்ன வாய்ஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லவும், அது ஒன்றும் இல்லை லியோ அது பக்கத்தில் என்னோடய ஃப்ரெண்டு ஓகே எனக்கு ஒரு கால் வருது நான் பேசிட்டு எனக்கு கால் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஃபோனை வச்சிடுறான். ஸோ அவனு ஓகே சரி அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுறான். ஸோ இங்கால நமக்கு அட்டன் பண்ணிவிட்டு ஆட நன்னாரி பயிலே என்னடா அவனுக்கு பிரச்சனை நேரம் கட்ட நேரத்தில் தான் ஃபோன் பண்ணி சாவடிப்பியாடா என்ன அப்படின்னு சொல்லுவோம். என்னடா என்னடா புஸ்கர் திட்டுற அவன் என்னடா என் சாக்லேட்டு ஸ்நாக்ஸ் கூட வாங்க மாட்டேன்ட்டா நீ என்னடா அப்படி பண்ணுற ஏன்டா அப்படி என்ன புண்படுத்துறீங்க எல்லாம் அவன் ஒருத்தன்னா மும்முரமாக ஒரு வேலையில் இருக்கான்டா அப்படின்னு சொல்லுவோம். எவன்டா அது மும்முரமாக வேலையில் இருக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். சங்குக்கு தான் அது பண்ணிகிட்டு இருக்கான் போல கடா அவங்க கூடயோ அப்படின்னு சொல்லுவோம். அவனுக்கு என்னடா வேலை அது பண்ணுறது தான் வேலை விடு அதுக்கு தான் ப்ளே பாய்னு அவனுக்கு பேர் வச்சுருக்கோமே விடு அப்படின்னு சொல்லுவோம். அது அது இருந்தாலும் அப்படின்னு சொல்ல, டேய் விட்றா ஏன்டா அப்படி படுத்து எடுக்கிறியாடா அப்படின்னு சொல்லவும், டேய் 1 ஹவர் கழிச்சு மறுபடியும் ஃபோன் பண்ணுவேன் அப்போது நம்ம எல்லாம் ட்ரிங்க் பண்ண பார் போகலாம் ஓகே அப்படின்னு சொல்ல ஓகே அப்படின்ட்டு. ஸோ இவங்களும் வந்து
ஃபோனை வச்சிடுறான், இவனும் வந்து ஃபோனை வச்சிடுறான். ஸோ கரெக்டாக 1 hour கழிச்சு அப்போ தான் நம்ம ஜிம்மன் செகே யூ ஆர் ஸ்டில் ஸ்ட்ராங், இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கல்ல, ஐ திங்க் அனதர் ரவுண்ட் ஓகே அப்படின்னு சொல்ல, நோ வே ஜிம்மன், நோ வே, இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஃபோன் அடிப்பான் ஒருத்தன். ஸோ டுமாரோ வில் மேட் ஓகே. ஸோ திஸ் டைம் ஐ மீன் பாரில் பார்த்த டைமில் ஓகேவா, அப்போ தான் எத்தனை ரவுண்ட் கணக்கில் வரும் ஓகேவா அப்படின்னு சொல்ல, ஓகே சேகே ஐ திங்க் நானும் இப்போ கொஞ்சம் வெளியே போக வேண்டியிருக்கு, ஏன்னா என் ஃப்ரெண்டும் டெக்ஸ்ட் பண்ணியிருக்கான் எனக்கு. ஸோ ஓகே ஃபைன், நானும் கிளம்புறேன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்படியே கிளம்ப, ஸோ அப்படியே 2 பேரும் 2 வழியில் கிளம்புறாங்க. ஸோ நம்ம ஜங்குக்கு தான் போயிட்டு டயாங்கையும் காயும் பிக் பண்ணிவிட்டு காரில் கூட்டிகிட்டு வரான். ஸோ இங்கால நம்ம ஜிம்மனும் ஸோ அப்படியே அவனும் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டான்னு போயிருப்பான். ஸோ அவன் அப்படியே பார் வந்தாக்கா, ஸோ இவனுங்க 3 பேரும் அப்படியே பாரில் வந்து அப்படியே சேம் பார் தான், அதே பாருக்கு தான் வந்திருக்காங்க. ஸோ கரெக்டாக மிங்க்யூ கிட்ட நம்ம டயாங்க, டே மிங்க்யூ என்னப்பா தம்பி என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும். டேய் நான் உன் சீனியர்டா அப்படின்னு சொல்ல, என்ன தான் சீனியராக இருந்தாலும் நீ சின்ன பையன்டா, சின்ன பையன் அப்படின்னு சொல்ல, சரி தான் அப்படின்னு சொல்லிட்டு, ஒன்றும் இல்லை வா ட்ரிங்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இவங்க 4 பேர் உட்காந்து ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்க சொல்ல, அப்போ ஒரு பொண்ணு வந்து ஸோ நம்ம டயாங்கிட்ட, ஹே ஹாய் ஹேண்ட்ஸம், ஐ நீட் யுவர் நம்பர் ப்ளீஸ், உன் நம்பர் தர முடியுமா அப்படின்னு கேட்க, நம்பர் ஐம் ரியலி சாரி, நீங்கள் மேபி ஒரு 2 or 3 வீக்ஸ்க்கு முன்னாடி வந்திருந்தீங்கன்னா ஐம் அவைலபிள், பட் நவ் ஐம் நாட் அவைலபிள், பட் ஐ ஹாவ் பிகாஸ் ஐ ஹாவ் அ பாய் ஃப்ரெண்ட் ஓகே சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவன் சொல்ல, சீரியஸ்லி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணும் வடை போச்சே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க ஜங்குக்கை பார்த்து, ஹே ஹேண்ட்ஸம் யூ டூ ஹேண்ட்ஸம், ஸோ உன்னோட நம்பர் கிடைக்குமா அப்படின்னு சொல்லுவோம். யா அஃப்கோர்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நம்பர் தந்துட்டுருக்கான். ஸோ இதெல்லாம் அந்த சைடு நம்ம ஷுகாஷி பார்த்துட்ருக்காரு, பிகாஸ் ஷுகா வந்து அதே பாரில் தான் இருக்காங்க. ஸோ அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட, ஸோ அவன் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா ஸோ ஆல்ரெடி சொன்னது தான் லியோ அர்ஜுமன். ஸோ இவங்க 3 பேர் தான் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ அப்படியே 3 பேர் உட்காந்துருக்காங்க. உட்காந்துட்டு ஸோ அவங்க ஐ மீன் நம்ம ஜிம்மன் இதை நோட் பண்ணல, ஜிம்மினுமே நோட் பண்ணல, லியோவும் நோட் பண்ணல, பட் நம்ம ஷுகா ஸோ ஆப்போசிட்டில் உட்காந்துருக்கிறதுக்கும் ஸோ நல்லாவே தெரியுது. ஸோ ஆப்போசிட்டில் இருக்காங்க ஷுகாவும் நம்ம டயாங்கும் ஜங்குக்கெலாம். ஸோ பிகாஸ் இவங்க 2 பேரும் அவங்க முதுகை ஃபேஸ் பண்ண மாதிரி உட்காந்துருப்பாங்க அந்த பக்கம் திரும்பி, ஆனால் ஆப்போசிட்டில் எதிர்க்க பார்க்குற மாதிரி உட்காந்துருக்கிறது ஷுகா தான். ஸோ இப்படி ஷுகா அதெல்லாம் பார்த்துட்ருக்காரு. ஷுகாவுக்கு என்னென்னு மாதிரி கடுப்பாக இருந்தாலும் ஸோ அதை வெளியே காட்டிக்காமல் அவன் பாட்டுக்கு அதை பார்த்துட்டு தான் இருக்கான். ஒரு சின்ன ஸ்மைல் அவனுக்குள்ளே இருக்குது, இருந்தாலும் பார்த்துட்டு அப்படியே தான் அமைதியாக தான் இருக்கான். ஸோ இங்கால அப்படி ஸோ இவனுங்கெல்லாம் பேசிட்டு அப்படியே ஃபன் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ தான் கரெக்டாக நம்ம காய் தான், டேய் தயங்கு டிட்டோயோங் அப்படின்னு சொல்ல, என்னடா அங்கே படுறா உன் ஆள், ஏன்டா எங்கடா அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்கவும் அப்படியே கழுத்தை பிடிச்சி திருப்பி விட்றான், அங்கே படுறா அப்படின்ட்டு. அப்போது அங்கால நம்ம ஷுகா உட்காந்துருக்கான். அவ்வளோதான் நம்ம டயாங்க அப்படியே சிட்டா பறந்து போய் ஷுகா பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு, ஷுகா சொல்லவே இல்லை வந்திருக்க, என்ன ட்ரிங்க் பண்ண வந்தீங்களா ஃப்ரெண்ட்ஸா அப்படின்னு சொல்லவும், வேணாம் வாங்கலை கொலாப் பண்ணி எல்லாம் ஒன்றா உட்காந்துக்கலாம் அப்படின்னு சொல்ல, அப்போது நம்ம ஜங்குக்கும் காயும் ஸோ மிங்க்யூவுமே உட்காந்துக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்படியே ஒன்றா உட்காந்துக்கிறாங்க. அப்போ தான் நம்ம ஜங்குக்கு ஒரு விஷயத்த நோட் பண்ணுறான், அவன் யார் பக்கத்தில் உட்காந்துருக்கான்ட்டு. ஸோ அப்படியே என்ன இந்த பேண்ட் இங்கே பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்படியே பார்த்துட்டே இருந்தோம். திரும்பினா அட்டர் ஷாக் அவனுக்கு, சிம்மன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்க, ஸோ அப்படியே பார்த்துட்டு ஜிம்மன் நீ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு செகண்ட் எழுந்து நிற்கிறான். அப்போது ஜிம்மனும் ஐயோ தலையில் கையை வச்சுக்கிறான். இவனா அப்படியே கண்ணாலே எங்கே பாரு தெரியலன்னு காட்டிக்கோ, தெரியாத மாதிரி காட்டிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாலே சொல்ல, ஓகே ஃபைன், ஓ ஜிம்மனில் நீங்கள் ஐநோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே என்ன பேசுன்னு தெரியாமல் ஒரு மாதிரி திருன்னு முழிச்சிட்டு, நீங்கள் நல்லா சிங் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி உட்காந்துக்கிறான். அப்போது டயாங்கு ஸோ மிங்க்யூ லியோ காய் ஷுகால மாதிரி பெக்க இல்லை புரியல என்ன பேசுகிறான் இவன் அப்படின்னு சொல்கிற மாதிரி பார்க்க, ஜிமினும் ஆமாம்மா நான் சிங் பண்ணுவேன், தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிங்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ட்ரிங்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நம்ம டயாங் தான் ட்ரிங்க் பண்ணிவிட்டு அப்படி ஷுகா மேலே சாஞ்சிட்டு, ஷுகா
எனக்கு ஏன் தெரியுமா உன்னை ரொம்ப பிடிக்கும்? யூ லுக் ஸோ க்யூட். ரொம்ப க்யூட்டாக இருக்கு. உன் கண்ணில் ஒரு ஹானஸ்ட் தெரியுது. உன் கண்ணில் ஒரு ஃபேக் இல்லை. நீ கோவமா இருந்தாலுமே ரொம்ப க்யூட்டாக இருக்கு. எனக்கு உங்கள்கிட்ட அது ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் எனக்கு உன் வாய்ஸ் ரொம்ப பிடிக்கும். உன் கண்ணு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் அப்படின்ட்டு அப்படியே கையை கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறக்கிட்டே வர, அப்போது சுகா சாயம் என்ன பண்ணுற அப்படின்னு சொல்ல, உண்மையை சொல்ல போனால் எனக்கு உன்னே ரொம்ப பிடிக்கும் சுகா. யூஆர் யூஆர் மை எவ்ரிதிங் அப்படின்ட்டு அப்படியே மயங்கிடுறான். ஸோ அப்படியே அவனை அப்படியே தூக்கிட்டு போகிறாங்க. தூக்கிட்டு போக ஸோ இங்கே எல்லோரும் மட்டை ஜிம்மின்னு ஜங்குவை தூக்கின்னு போகிறான். காய் லியோவை தூக்கின்னு போகிறான். ஸோ மின்க்யூ வந்து அவர் அப்படியே படுத்துட்டாரு. பிகாஸ் அவங்க பாருன்றதுனால அப்படியே படுத்துட்டாரு. நம்ம சுகா தான் நம்ம தயாங்க தூக்கிட்டு போக தயாங்க அப்படியே புலம்பினே வரான். ஐம் த ஹாப்பியஸ்ட் மேன் இன் த வேர்ல்ட். நான் இப்போ என் ஆள் கூட இருக்கேன். அப்படி இப்படி அப்படின்ட்டு அப்படியே டைட்டாக பிடிக்க தயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செகண்ட் பார்க்குறான் டயாங்க. ஏன் சுகா நம்ம பிடிக்கலையா? நான் அவ்வளோ க்யூட்டாக இருக்கேன் தெரியுமா அப்படின்ட்டு போயிட்டு மறுபடியும் வாமிட் பண்ணிகிட்ருக்கான். சுகா தலை வலிக்குது அப்படின்ட்டு மறுபடியும் அப்படியே ஃபாலோ ஆயிடுறான். ஸோ அப்படியே தூக்கிட்டு போகிறான். சுகா தான் தலையாக அடிச்சிட்டு நேரம்டா எல்லாம் அப்படின்ற மாதிரி தலையாக அடிச்சுட்டு தூக்கிட்டு போகிறான். ஸோ இங்கால ஜிமின்னு அப்படி ஜங்குக்கா தூக்கின்னு வரான். டேய் ஏன்டா அப்படி குடிச்சிட்டு என்னடா பண்ணியிருக்கோம்னா, ஏய் நீ தானே அது செம ஹார்ட்டு ஃபிகர் நீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்க சொல்ல, ஓ இவனா அப்படி சொல்லிட்டு திட்டிக்கிட்டே இருக்கான். ஸோ இந்த சைடு லியோவை ஸோ அப்படியே காய் வந்து விட்டுட்டு ஸோ அவனும் போயிடுறான் வீட்டுக்கு. அவன் வீட்டுக்கு போயிடுறான். ஸோ இப்படியே தாண்டா அன்றைக்கி நைட் ஃபுல்லாக போகுது. ஸோ அவங்கவுங்க வீட்டில் ஸ்டே பண்ணாமல் மாற்றி ஜிமினோட வீட்டில் ஜங்குக்கும் சுகாவோட வீட்டில் தயாங்கும் இப்படி ஸ்டே பண்ணியிருக்காங்க. ஆனால் அதில் ஒழுங்காக ஸ்டே பண்ணியிருக்கிறது லியோவும் காயும் மட்டும்தான். ஸோ மிங்கியும் அவர் பார்லேயே படுத்துட்ருப்பார். ஸோ நான் இதோட இங்கே கட் பண்ணிக்கிறேன். ரொம்ப சாரி, நான் ரொம்ப இதில் ஜாயின் பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ எனக்கு ஹெல்த் வைஸ் ரொம்ப சரியில்லை. நானே வந்து 10 வாட்டி கட் பண்ணி தாண்டா பேசினேன். என்னால் முடியல, ரொம்ப கோல்டு வேறு. ஸோ தப்பாக எடுத்துக்காதீங்க. வாய்ஸ் எதுவும் சிங்க் ஆகலைன்னா தப்பாக எடுத்துக்காதீங்க. அண்ட் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லவ் யூ லாட்ஸ். ஸோ தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங். பாய்.